Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சார் வணக்கம். சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தளவில் ஓப்பனாக அவரோட கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. ஒரு வகையில் பார்க்கும்போது பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற கருத்தை தான் அவர் முன் வைக்கிறாரு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கெடு விதிச்சிருக்காரு. 10 டேஸுக்குள்ள இந்த விஷயத்த பண்ணணும், இல்லைனா ஒற்றை கருத்துள்ளவங்களாம் சேர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய நலம் விரும்பியாக திரு செங்கோட்டையன் செயல்பட்டிருக்காருன்னு பார்ப்பேன். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் எல்லோரும் சொன்ன கருத்து தான், ஏற்கனவே பேசப்பட்ட கருத்து தான். அப்புறம் அதில் ரிபலோ, ஒரு புரட்சியோ, ஒரு எதிர்ப்போ, அதிருப்தியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அதிமுக ஒன்றிணையுங்கிறது அதிமுககாரங்க எல்லாரும் நல்லதான் நினைப்பாங்க. அவ்வளோதான் நான் பார்க்குறேன். அதுக்கு மேலே ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருச்சு நான் நினைக்கல. அவர் இதற்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் பேசப்பட்ட விஷயங்களை பொது வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளோதான். எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு வருங்கிறது அவ்வளோதான். ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விதமான அழுத்தம் போடுறாரா? 10 டேஸில் இதை பண்ணணும் அப்படின்ற அழுத்தம் போடுறாரா? அந்த கெடு எனக்கே ஒரு வியப்பு தான். ஏன்னா 10 நாளில் யாரும் இதையும் செஞ்சிட முடியாது. 10 நாளுங்கிறது டூ ஷார்ட். இதில் 3 வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் 4 பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி அதில் நிறைய சிஸ்டம்ஸ். இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் தனியாக முடிவெடுத்துட முடியாது. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு நெகோசியேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவர் பண்ருட்டியார்கிட்ட கேட்கணும், வைத்திலிங்கத்தை கேட்கணும், மனோஜ் பாண்டியன்ட்ட கேட்கணும். இது மாதிரி அவர் கூட இருக்கக்கூடிய நிறைய பேர்ட்ட அவர் கேட்கணும். அவர் நான் என்கிட்ட பேசி நான் சூப்பர்னு சொல்லி வர முடியாது. அவருக்கு என்ன போஸ்ட்டுங்கிறது திரும்ப பேசணும், வைத்திலிங்கத்தை எப்படி அகாமடேட் பண்ணுறதுங்கிற பேசணும், மனோஜ் பாண்டியனுக்கு என்ன கொடுக்குறங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ 10 நாளைக்குள்ளே ஏதாவது முடியுமான்னு முடியாது. அதனால தான் இது திரு செங்கோட்டையன் உணர்ந்து அடுத்த வரி ஒன்று போட்டுறாரு. 10 நாளைக்குள்ளே ஒரு இனிஷியேட்டாவது பண்ணோம். எதுவுமே 10 நாளுக்குள்ளே முடிஞ்சிடாது, ஒரு 30-30 நாள் கூட ஆகலாம் அப்படிங்கிறது அவரே புரிஞ்சு அந்த பேட்டில் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. 10 நாள் அப்படின்னு சொன்னதுனால 10 நாளைக்குள்ளே திரு எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்ய மாட்டார்னு நான் உறுதியாக நம்புறேன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு பார்ட்டி டிசிப்ளின் இருக்குது. ஸோ கட்சி தலைமையோடு எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குன்னா கட்சிக்கு உள்ளதான அந்த விஷயங்கள் பண்ணும். செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாரு? அவரோட அந்த முரண்களை வெளியே கொண்டு வரார். எனக்கு வேற மாற்று கருத்து இருக்குது அப்படின்ற விஷயத்த வெளியே அவர் தன்னிச்சையாக பண்ணுறாரு. இதை கட்சி தலைமை எப்படி பார்க்கும்? டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்குமா? டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக மாறும். ஆனால் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதற்கு பதிலாக மாற்று வழிகள் 100 இருக்குது. அதற்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம், அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தலை. அவருக்கு அவர் சரியில்லை, எங்கள் பேச்சை கேட்க மாட்டார். அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார், ஜெயலலிதா பெருந்தன்மையாக நடந்து கொண்டார், எதிர்கட்சி ஆரம்பித்தவர்களே ஆரம்பித்துக் கொண்டார்கள், கடுமையான தனிப்பட்ட விமர்சனம் செய்தவர்களே உள்ளே சேர்த்து கொண்டார்கள். அப்படியெல்லாம் முன்னாடி இருக்க தலைவர் வரும்போது இப்பயும் நம்ம அதை போகலாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் மாற்று கருத்தை முன் வச்சிருக்கலாம், திரும்ப சசிகலா எதிரான சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், திரு டிடி இதனோட அதிருப்தி இருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆஃப்டர் ஆல் எல்லாம் ஒரே கட்சிக்காரங்க தானங்கிறதான் சொல்றார். இது ஏற்கனவே பேசப்பட்டது என்பதை அவரும் சொல்கிறார், நாமும் அறிவோம். அது திரு விஜய் செங்கோட்டையன் உட்பட 6 பேர் சேலத்தில் எடப்பாடியில் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் உட்காந்து பேசுனது தான். அப்போ இது புதுசு இல்லை. அப்போ உள்ள நிறைய முறை பேசிட்டு அது கதைக்கு ஆளுங்கும்போது தன்னுடைய கணக்கை சொல்றாரு. அது கெடு மட்டும்தான் எனக்கு வியப்பே தவிர, நீங்க முதல் வரியிலே சொன்னது போல இது சொன்னதுல எனக்கு பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியோ அதிருப்தியோ நான் அறியேன். அதனால அவர் இதற்காக ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஷ்ரூடான பொலிட்டிஷியன். அதனால அவர் ஒரு 10 நாளைக்கு இதை பற்றி எதுவும் பேச மாட்டார்னு நினைக்கிறேன். பேசினா கூட அது அவர் சொன்னது அவருடைய கருத்துங்க, நாங்கள் அதை பார்ப்போங்க, அது கட்சி முடிவெடுக்குங்க, உரிய நேரத்தில் முடிவெடுக்குங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் டிடி பற்றிலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஏன்னா அப்படியே ஒரு பூசுன மாதிரியான பதில்கள் 10 நாளைக்குள்ளே போவார். 10 நாளைக்குள்ளே அவர்களுக்குள்ள இன்டர்னலாக டிஸ்கஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். திரு செங்கோட்டையன் மேலே ஆக்ஷன் எதுவும் இருக்காது. பட் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இன்னொரு சேலஞ்சாக மாறும். அப்போ திரும்பி ஊடகங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 3 பேர் இல்லை, இப்போ 4வது ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதிமுக பிளவுபட்டுச்சா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி விவாதங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு இபிஎஸ் அவர்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் அவர்கள் தனிச்சு செயல்படலை. அவர் ஒரு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் செய்கிறாரு. அந்த 4 பேரும் என்ன முடிவு எடுப்பாங்க? சரி, ஓகே, பேசுங்க, நம்ம பேசி பார்ப்போம், ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திரு செங்கோட்டையன், வெளியில் பேசாத மற்ற அதிமுக இவர்கள் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. குரல் வேறு வேற, எண்ணம் ஒன்று தான். எல்லாரும் எப்படியாவது டிஎம்கேவை காலி பண்ணிடணும். அப்போ ஏடிஎம்கே ஒன்றா இருக்கணும், ஏடிஎம்கே ஒன்றா இருந்தால் தான் டிஎம்கே காலி பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இந்த கருத்து பொதுச்செயலாளருக்கு எப்படி சரியாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கருத்தில் 2 கோடி தொண்டர்கள் ஒன்றா தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒருங்கிணைந்த அதிமுக வேணுமான்னு கேட்டிங்கன்னா
தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே யாருமே மாற்று சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு திரு திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. திண்டுக்கல் இன்னும் இந்த திரு செங்கோட்டையன் பேட்டிக்கு பிறகு அவர் வந்து பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு அதுபடி கட்டுப்படுவோன்றார். ஆனா அவர் திரு செங்கோட்டையனை ஒரு வரி கூட விமர்சிக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க என்னங்க 10 நாள் கெடு விதிக்கிறது, நீங்க என்னங்க வெளியில பேசிட்டு இருக்கிறீங்க, இது வந்து வெளியில பேசுற இதெல்லாம் சொல்ல. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப ஒருங்கிணைந்த அதிமுகங்களுடைய செங்கோட்டையன் குரல் தான் அதிமுகவின் குரல். அது ஏதோ தனிநபரின் குரல் இல்லை. ஆனால் அது எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது தலைமை முடிவெடுக்கும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், 10 நாளில் நீங்கள் முடிவெடுனா நான் தலைவராக இருந்தால் கூட எடுக்க மாட்டேன். உங்களுக்கு புரியல? நீங்கள் எனக்கு கெடு விதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பணிஞ்சிட்டேன்னு அர்த்தமாயிருது. அதனால் 10 நாளைக்குள்ளே நான் எந்த முடிவும் ஆன் ஏரில் ஆன் ரெக்கார்டில் நான் எதிர்பார்க்கல. ஆனால் உள்ளே வந்து இந்த டிஸ்கஷன் இப்போ நாமளும் நீங்களும் பேசுகிறோமா, நான் ஏற்கனவே சாணக்கியில் பேசுகிறேன்னா ஏற்கனவே இன்னொரு சேனல் பேசலாம், இப்படி நாம் பேசுகிறது போல் நாடு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கட்டாயமாக இது விவாதம். அதிமுகலையும் பேசுவாங்க. இப்போ பிரச்சாரத்துக்காக அண்ணன் ஒரு இடத்துக்கு போயிருப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி, அது மதிய உணவுக்காக ஓய்வில் இருப்பார். அப்போ கூட 4 இருந்து என்னென்ன இது கேட்டு. ஸோ இந்த டிஸ்கஷன் வில் பி ஆன், அதில் குழப்பம் இல்லை. ரிசல்ட் வில் பி லேட்டர். அது ரிசல்ட் வந்து இந்த 10 நாளைக்குள்ளே இது இருக்காங்க நினைக்கிறேன். 10 நாளைக்கு பரவாயில்லைங்க ஆரப்படுங்க. எப்பயுமே எல்லாத்துக்குமே உடனே ஆக்ஷன் எடுக்குங்கிற அவசியமும் இல்லை. நம்ம வந்து என்ன இப்போ உணர்ச்சிப்பட்டு ஒரு முடிவு இருக்கு சரின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியுங்களா? இப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே 3 பேர் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திரு ஓபிஎஸ் சொல்லலாம் இதைத்தானங்க நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு புரியுங்களா? எல்லாருடைய டோனும் மாறுபடலாம். அப்போ அமிக்கபுளாக எல்லாத்துக்கும் இது வந்து எப்படி சேர்க்கிறதுங்கிறதுல திரு இபிஎஸும் முனைவார்னு நினைக்கிறேன். அவர் அதிமுகவை பலப்படுத்தினாலே போதும் இந்த 3 பேருடைய இழப்பை ஈடுகட்டிட முடியும்னு நினைக்கிறேன். திரு இபிஎஸ் சிந்தனை என்னவா இருக்குது, டிடிவிக்கு 2% இருக்கு, சசிகலாக்கு 2% இருக்கு, ஓபிஎஸ் 2% வச்சுக்கிட்டு ஒரு 6-7% இருக்குன்னு வச்சுட்டா கூட அந்த 5-6% நாம கட்சியை பலப்படுத்துற மூலமா மீட் அவுட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க சார், அவர் ஒரு 5-6 நம்ம ஒரு 5-6 கூட்டுறோம், அப்போ 10-12 கூடிருமே சார், அப்போ தானே சார் டிஎம்கே ஜெயிக்க முடியும். அப்படி யோசிங்க சார். அது போனால் நான் காமெடி அது 10ஆதுன்றோம், அது வந்தாலே 10ஆது, நாம் இன்னும் கூட்டணும். அப்போ எதுக்கு கூட்டணி வேணும்? அப்போ எல்லாரும் எவ்வளோ முடியுமோ அதை தான் வந்து திரு செங்கோட்டையன் உதாரணம் சொன்னார். 2010 கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியிலன்னு ஜெயலலிதா அவர்கள் நடத்தின மாநாட்டு கூட்டங்களுக்கு பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம், அதிரி புதிரியாக இருந்துச்சு. அதன் பிறகு ஏன் தேமுதிக தேவைப்பட்டுச்சு? விஜயகாந்த் அவர்கள் இப்படி வீட்டில இருந்தே கையெழுத்து போடுறாரு. அப்ப எந்த சமரசத்துக்கும் ஆட்படாத ஜெயலலிதா அவர்களே ஒரு சமரசத்துக்கு தயாரானாங்க. வெற்றி ஒன்றே குறி. அப்ப நம்ம ஒரு சமரசம் பண்றது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறதா ஒரு பாயிண்ட். அப்ப இது வந்து பொதுவெளியில வந்திருக்கு வந்து ஒரு முடிவை எடுக்கணுங்கிற விஷயமே தவிர திரு இபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது. நெருக்கடிக்கு அவர் அடிபணிகிறவரும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் வந்து இப்போ பெரிய லெவலில் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணப்படுது. குறிப்பாக இப்போ 5ஆம் தேதி பேச போகிறேன்னு செங்கோட்டையன் சொன்னப்பவே லைவ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விவாதங்கள் அதிமுகவுக்கு நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்குது அப்படின்ற செய்தியை டிஸ்கஸ் பண்ணும்போது அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் இப்போ கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. 100 தொகுதிக்கு மேலே அவர் கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ அவரோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, நம்ம கேம்பெயினுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பமாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அவரோட கேம்பெயின்லேருந்து அட்டென்ஷன் இந்த பக்கம் டைவெர்ட் ஆகுது. 2வது அதிமுகவை பலவீனமாகவும் இது காட்டுது. இது திமுகவுக்கு தானே நல்லது. திமுகவுக்கு எது நல்லதோ, அதிமுகவுக்கு எது நல்லது இல்லையோ அது ஊடகங்களுக்கு பிடிச்சது. அதான் முக்கியமான காரணம். ஊடகங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் போடுவாங்க. நீங்க ஏன் ஜிஎஸ்டி பத்தின பேட்டி கேட்கல என்கிட்ட? 391 பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்குது. என்ன சார், மக்களுக்கு உண்மையிலேயே நல்லதுதானா? இதை ஏன் சார் அவங்க முதல்லையே செய்யல? சிதம்பரம் அவர்களே வந்து தவிர்க்க முடியாது இருந்தாலும் தாமதமாக இருந்தாலும் வரவேற்கிறேன்னு ஏன் சொன்னார்? மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே நாங்கள் சொன்னதுதான் ஏன் சொல்றாரு? இது தப்புன்னு ஏன் யாருமே விமர்சனம் பண்ணல? யாருமே கேட்காத விஷயமா பர்பஸையிலேருந்து கார் வரைக்கும் 391 பொருட்கள் எப்படி குறைச்சிருக்காங்க, ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க? அப்போ ஊடகங்கள் ஒன்று விரும்புறீங்க, என்ன அதிமுகவில் சண்டை நடக்கணும், மண்டை உடையணும், அது திமுகவுக்கு லாபமாக இருக்கணும், அது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். இதுதான் ஊடகங்களுடைய நோக்கமாக இருக்குது. நான் வந்து திரு கேப்ரியலையோ உங்கள் சேனல்லையோ சொல்ல, நான் வந்து பொதுவாகவே சொல்கிறேன். இதுதான் ஒரு நமக்கு பேச வேண்டிய விஷயங்கள் 100 இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய படத்தை திறந்து வச்சேன்னாரு, அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்டார்ஸ் பண்ணதா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஹாலா? உங்களுக்கு புரியுங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய ஹாலை யாருனாலும் வாடகைக்கு எடுக்க முடியும். சென்னை பல்கலைக்கழகத்துடைய நூற்றாண்டு காலத்தை யாருனாலும் வாடகை, அப்போ வாடகை எடுத்தால் சென்னை பல்கலைக்கழகம் செய்யணும் ஆகாது, அண்ணா நூற்றாண்டு நூலகம் செய்யணும். அப்போ நீங்கள் வாடகைக்கு எடுத்துருக்காங்களா? தமிழக முதலமைச்சர் போய் நிற்கிறாரு, தமிழக முதலமைச்சர் போய் நிற்கிறாரா? வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கணுமே, அங்கே எப்படி 100 கணக்கு நிற்கிறாங்க? அந்த படம் ஏன் எங்கேயுமே திறந்து வைக்கணும்? படம் திறப்புங்கிற எப்படி நடக்கும்னு பார்க்குறீங்க? டேபிளில் இருக்குது அந்த படம். அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய கருங்கல் கட்டடங்கள் எல்லாம் திறந்துருக்கப்பட்டிருக்கணும். இதை யாருமே விவாதிக்க மாட்டோமே. பெரியாருக்கான கீர்த்தி மகிமையும் எங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்டிருக்குதா? அந்த படம் அங்கே திறந்து மதியம் எடுத்து வைக்கப்பட்டுருச்சா?
ஒரு படத்திறப்புன்னு என்ன நடக்குங்க, ஒரு இடத்துல இருந்தால் அந்த படம் இருக்கணும். சிலை திறப்புன்னு என்னங்க, திறந்து வச்சிடும் அப்புறம் சாயந்தரமான சிலை இருக்காது, அப்படி அது சிலை திறப்பு கிடையாதுல்ல. அப்போ படத்திறப்புனா அந்த இடத்துல நிறந்துருவாங்கல்ல. பாராளுமன்றத்தில் இன்னாருடைய படத்திறப்பு, நம்ம சட்டமன்றத்தில் பார்க்குறோம் ஜெயலலிதா படத்திறப்பு, கருணாநிதி படத்திறப்பு, அப்போ என்ன அர்த்தம், அவர்களுடைய படம் அங்கே நிரந்தரமா இருக்கும், அதான படத்திறப்பு. அந்த விவாதம் வைக்கிறோமா? ஜிஎஸ்டி பத்தி விவாதம் பண்ண மாட்டோம், டிஎம்கே பத்தி விவாதம் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஏடிஎம்கே பத்தி விவாதம் பண்றோம். இது யாருடைய சாய்ஸா இருக்குது? அதான் சொல்றேன், ஊடகங்களுடைய விருப்பம் திமுகவுடைய விருப்பம், ஊடகங்களுடைய விருப்பம் அதிமுகவுடைய சண்டை. ஹாப்பி. அதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யதார்த்த நிலையை நீங்கள் சொல்கிறீங்க. ஊடகங்களை பொறுத்தளவில் அதிமுகவுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்கிறீங்க. இது செங்கோட்டையன் அவர்களும் தெரியும்ல. ஸோ அப்போ ஏன் அதை பப்ளிக்காக வெளில கொண்டு வராரு? அவரை பொறுத்தளவுக்கு அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ண பிறகுதான் வெளியே கொண்டு வரார். அதை அவரே மேல்படுத்துறாரு, அவரே வெளிப்படுத்துறாரு. நாங்க 6 பேர் நீங்க சொன்ன அதே மாதிரி நாங்க உட்காந்து நாங்க பேசுறோம், மூத்த பெருமக்கள் எல்லாம் பேசணும், அதுல எல்லாருமே இருந்தாங்க, அப்ப சரி வரல, திரும்ப திரும்ப நாங்க வலியுறுத்திட்டே வர்றோம், இப்ப தேர்தல் நேரம், நம்ம சடனத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. அவர் வெளியே சொல்றதுக்கான காரணம் முதல் நாள் உங்களுக்கு பேசிக்கலா நீங்க திரு செங்கோட்டையன் அவர்களை புரிஞ்சுக்கணும். திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிபல் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ணாரு, தர்ம யுத்தம் உள்ள, அதனால தான் தர்ம யுத்தம், உங்களுக்கு புரியுங்களா? அவர் கட்சிக்கு வெளியே இல்லை, அதனால நான் திமுகவுக்கு போவேன்னு சொல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, திரு கேசி பழனிசாமி, திரு புகழேந்தி, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திருமதி சசிகலா, இவ்வளவு எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் அதிருப்தி இருக்காங்க. யாரா ஒருத்தர் டிஎம்கேல சேர்ந்தாங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர்கள் எல்லோருக்கும் அதிமுகவுடைய அடையாளம் தான் பிடிக்கும், அதிமுக அடையாளம் தான் விரும்புவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் கரைவேட்டி கட்டிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் தான் அவர் விரும்புவார். திரு டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சார், யாருடைய பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு? ஜெயலலிதாவுடைய படம் தாங்கி, அவருடைய பெயர் தாங்கி, அதே கருப்பு வெள்ளை சிவப்பு கரைவேட்டி கட்டி, கருப்பு வெள்ளை சிவப்பு கரைவேட்டியை தவிர அவரால் சிந்திக்க முடியாது. அவர்கள் அப்படிதான் சிந்திச்சவங்க. அப்ப அதிமுக தலைமை இன்னும் மெக்னானிமஸா இருக்கணுங்கிற அவங்க எதிர்பார்ப்பே தவிர அதிமுக உடைப்பதல்ல. அது தெரிஞ்சுதான் அவர் உள்ள பல முறை பேசுறார், ஒரு முறை வெளியே பேசுவோம். ஒவ்வொரு அட்டம்ப்ட் தானங்க, உங்களுக்கு புரியுங்களா? பிஜேபி மூலமா பேசுவோம், நாம தனியா பேசுவோம், செங்கோட்டையன் பேசட்டும், அண்ணாமலை பேசட்டும், வேலுமணி பேசட்டும், அப்படின்னு வேற வேற சந்தர்ப்பங்களுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு அட்டம்ப்ட் இது ரிபல் கிடையாது, இது வந்து எதிரான போர்க்குடி கிடையாது. அவர் நீங்க பயன்படுத்த மன்னிக்கணும், அவர் பயன்படுத்தினவார் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இது செஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் சொல்ல. அதான் அவர் வந்து அவர் கட்சிக்காரராகவே யோசிக்கிறார். அது இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா, அவர் ரிபல் கிடையாதுன்ற பாயிண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா. இப்போ அவர் செய்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அந்த நிலைப்பாட்டை மீறி செங்கோட்டையன் அவர்கள் பப்ளிக்காக செயல்படுறாரு, இதை ரிபல்னு பார்க்க. அதை தான் நான் சொல்ல வரேன், பல சந்தர்ப்பங்களில் உள்ள டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பிறகுதான் வெளியே கொண்டு வராரு. அப்பையும் கட்சி தலைமை வலுப்படுத்துறது தான் சொல்றாரு. நம்ம பார்த்துருப்போம், கிரீன் ரூம்ல பல டிஸ்கஷன் நடக்கும், அதுல சில விஷயங்கள் செயல்படாமல் இருக்கும். அப்போ மறுநாள் பேட்டி கொடுக்கும்போது சில பிளேயர்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் நேற்றே சொன்னேங்க, இது நடக்கல சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ரிபல் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க, யுவராஜ் சிங்க்கு மற்றவங்களுக்கு அவருக்கு இவருக்குலாம் நிறைய பேருக்கு சண்டை வந்திருக்கு, நிறைய பேருக்கு வெளியே சொல்லுவாங்க. அதெல்லாம் பேட்டி முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு பேசுவாங்க. ஆனா அங்க போட்டி நடக்கும் போது அவர்கள் எல்லாருமே ஒரு டீமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு திரு கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் அந்த கொங்கு மண்டலத்தையும் திரு செங்கோட்டையன் வந்து வெல்ல நினைப்பாரா தோற்க நினைப்பாரா? தோற்றா அவருக்கு சேர்ந்தான ஆபத்து, அவருடைய கட்சிக்கு சேர்ந்தான வீழ்ச்சி. சரிங்களா? அதிமுக தோற்கணும் என்பதை ஓபிஎஸ் ஒரு நாள் விரும்ப மாட்டார், இல்லாட்டி மறுநாளே டிஎம்கே போயிருப்பாரு. டிஎம்கேல போனா அவருக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கா சொல்லுங்க? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு லட்டு மாதிரி ஒரு பிரைஸ் கேட்ச். திரு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல சேர்றார், ஒரு கற்பனை பண்ணுங்க, டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய பிரைஸ் கேட்ச். 3 முறை அதிமுக முதலமைச்சர், இன்னைக்கு எங்களுடைய ஆள். அவர் திரு ஸ்டாலின் வந்தாருன்னு எந்திரிச்சு நிக்கணும்ல, டிஎம்கேல சேர்ந்தாருன்னு, துரைமுருகன் வந்தாருன்னு அண்ணே வாங்கினேன்னு சொல்லணும்ல, அப்ப சேர்ந்திருக்கலாம்ல. அவர் வந்து விரும்புறது பூரா அதிமுகவுடைய வெற்றியை தான். ஆனா ஒரு மன வருத்தம், அதை பேசுறாரு, வெளியில சொல்றாரு, உள்ள சொல்றாரு, மாறி மாறி. இந்த அதிமுக திரு ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் போனதுங்கிறது பல கட்ட கான்வர்சேஷனுக்கு பிறகுதான், பல கட்ட தூதுகளுக்கு பிறகுதான். அத மாதிரியான இன்னொரு முயற்சி தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் ரிபல் பண்றாருந்தா வார்த்தைகள்ல வேற இருந்திருக்கும், ரொம்ப கவனமான தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே மாதிரியான சிச்சுவேஷன் எங்கள் சாணக்கியாவோட ஆண்டு விழாவின் போது வந்துச்சு. அதே திரு செங்கோட்டையன் அவள் அப்பயுமே அப்போ பயங்கர ஹீட்டடா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க ஆண்டு விழாக்கள் வந்து பேசிட்டு போகும்போது அப்பயுமே நான் சொன்னேன், எங்க அண்ணன் வந்து ரைட்ல கையை காட்டி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பாரு, ஊடகங்களுக்கு ஒரு கண்டென்ட் அவ்வளவு. ஏன்னா அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக சிந்திக்க மாட்டார், இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அவர் திரு இபிஎஸ்க்கு எதிராக செயல்படுவது போல தோன்றும், நாட் த கேஸ். அவர் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் என்ன நம்ம எல்லாம் சேர்ந்தா முதலமைச்சர் யார் வருவா சொல்லுங்க? அதிமுக வென்று விடுகிறது. முதலமைச்சர் யாருன்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அப்ப 150 எம்எல்ஏ ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு அவர் தானே முதலமைச்சர். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தானே இவர் சொல்லிட்டு இருக்காரு, வெல்லணும்லங்க அப்படின்றார். இப்ப 2026 வெல்லாமல் போயிட்டோம்னா அதிமுக தொண்டர்களுடைய முறையில் குறைஞ்சு போயிடும்.
அதான் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறீங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு ஏடிஎம்கே லாயலிஸ்ட், அவர் அதிமுக தோக்குறத விரும்ப மாட்டார் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்கிறீங்க. இதே தானே இபிஎஸ் அவரோட நோக்கமும். ஏன்னா அவர் தான் இப்போ தலைவராக இருக்கார், கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற முனைப்பு அவருக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வெளியேறு காட்டலாம் உள்ளே சேர்க்கறதுல இபிஎஸ் அவர்களுக்கு என்ன சங்கடம்? என்னவா சேர்க்குறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருடைய நிலைமை வந்து என்னென்ன, சசிகலாவை சேர்த்துருவோம், ஓபிஎஸ்ஸை சேர்த்துருவோம், டிடிவியை சேர்த்துருவோம், என்னவா சேர்க்குறது? இப்போ நீங்கள் திருமதி சசிகலா அவர்களை வந்து நீங்கள் துணை பொதுச் செயலாளர்னு போட முடியாதுல்ல. நீங்கள் திரு ஓபிஎஸ்ஸை வந்து மதுரை மண்டல மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு போட முடியாதுல்ல. அப்போ நீங்கள் சேர்த்துருக்கேங்கன்னு ஒரு பதில் சொன்னால் என்னவா சேர்க்குறதுங்கிற ஒரு பதில் இருக்குல்ல. அது ஒரு பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவர்கள் 3 பேருமே ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாலிட்டிஸ். சசிகலா அவர்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அவர்களுக்கு வந்து இன்னைக்கு தொண்டர் பலம் பின்னாடி இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பெரிய பிரெயின் இருக்குது, பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவர் நியமித்த 20-25 மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க ஐடிஎம்கேல. அவர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு 7-8 முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீ அமைச்சராவா, நான் அம்மாட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க, அப்படி 10 பேர் இருக்கிறாங்க. அப்போ சின்னம்மா உள்ள வந்தாங்கன்னு அவர்களுக்கு விசுவாசமா 4 பேர் போயிடுவாங்களோ? இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ என்ன செய்யறாங்க, பேசாமல் ஏடிஎம்கேல இருக்கிறாங்க. புரியுங்களா? சின்னம்மா அவருடைய ஆதரவாளர்கள் ஆனால் அதிமுகவில் பொறுப்பில் உட்காந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அங்கே பெரிய மாற்றம் நடக்கல. உங்களுக்கு புரியுங்களா? ஒரே ஒரு மணிகண்டன் அவர்களுடைய அமைச்சரை பதவி பறிப்பை தவிர அப்போ என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்தாங்க. செங்கோட்டையன் கடைசி வரைக்கும் அமைச்சராக இருந்தால் எல்லாமே கட்சி எல்லாமே ஆர்கனைசேஷன் பெரிய மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க திருமதி சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்தாலும் அவர்கள் திரு எடப்பாடியோட தலைமையே இருக்கிறாங்க. நாளைக்கு திருமதி சசிகலா உள்ள வந்தா, அம்மா நீங்கள் தாம்மா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு திரும்ப வருவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் தான், அண்ணே நீங்கள் தானே இதுக்கு முட்டு. இந்த சிக்கல் தேவையில்லாதது. முறிவதற்கு முன்னாடி நம்ம நிறைய முயற்சி பண்ணோம். திரு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைவருப்பாளர் மாற்றிட்டு பொதுச்செயலாளர் தான், அது நான் தான் அப்படின்னு முடிவு வரும்போது திரு ஓபிஎஸ் நிறைய தூது போனாங்க. நீங்கள் வந்து வேற ஒரு போஸ்ட் வாங்கிக்கங்க, ஏதாவது ஒரு போஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண. அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை அன்னைக்கு. ஆனால் இது ஒட்டவே ஒட்டாது, இப்படி தான் இருப்பேன், ஒருங்கிணைப்பாளர் இணைவர்கள் தான் தொடரணும், பொதுச்செயலாளர் கிடையாதுன்னு அவர் சொல்லும் போது இவர்களுக்கு வேற வழி இருக்கல. ஸோ அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை ஒடியும் நிலைமை இந்த ஒரு இடம் வருதுல்ல, அதுதாங்க பிரச்சனை. அப்போ வந்து இவர்கள் உள்ள கொண்டு வந்தால் என்னவா இருக்குங்கிறது ஒரு. அப்போ வந்து 3 பேர் சைட்லையுமே இந்த பேசக்கூடியவர்கள், இந்த நெகோசியேட் பண்ணக்கூடியவங்க, இவங்க 3 பேருக்காகவும் திரு இபிஎஸ் நலம் விரும்பி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே என்னவா அகாமடேட் பண்ணுறதுன்னு பேசும். திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுக்கு கட்சியில் சேர்க்க வேண்டாம், அவரை கூட்டணியில் வச்சுக்கலாம், அதையும் பிஜேபி கூட கூட்டணி மாதிரி வச்சு கூட்டணிக்குள்ள கூட்டணி வச்சு ஒரு தீர்வு காணலாம். திருமதி சசிகலா அவர்கள் நேரடி தேர்தலில் போட்டியிட முடியாது, வயதும் ஆயிடுச்சு. அதனால ஒரு மரியாதைக்குரிய கௌரவமான ஒரு போஸ்ட், அவைத்தலைவர் மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் கவர்மெண்ட், அவர்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் அவர்கள் எதுவும் கிடையாது, ஆனால் கட்சியுடைய ராஜமாதாமல் கொடுத்துக்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்களை மட்டும் உள்ள சேர்த்தா போது அவர் வந்து எதுக்கும் சம்மதிக்கூட பெருசளவில் அவர் வந்து சண்டை போட முடியாது. அப்படி ஒரு அமைக்கப்படான விஷயங்கள் பண்ணி, அதாவது திரு இபிஎஸ் சில விஷயங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 தரப்பு கருத்தையும் சேர்த்து கொண்டு வரும், அதற்கு அவர்களை சம்மதிக்க வைக்கணும். இப்படி ஒரு அமைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேரம் நடக்குது, நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, நான் ஒன்று கேட்குறேன். அப்போ நீங்கள் 2% இறங்கி வர வேண்டியிருக்கும், நான் 2, அப்போ தான் ஒரு அமைக்கல. நீங்கள் அங்கேயே நின்றுட்டீங்கனாலும் கதைக்காவாது, நான் இங்கே நின்றாலும் கதைக்க. அப்போ 2 பக்கம் இருக்கு. அப்போ இந்த 2 பக்கம் ஒன்று சேரும் நினைக்கக்கூடியவர்கள் 2 பக்கத்துக்கும் சேர்த்து பேசும். அதை இப்போ நீங்கள் சொல்றது போல இபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது வெளியேறக்கூடிய தலைவர்களை உள்ளே கொண்டு வரணும்னா அதில் நிறைய சிக்கல்கள் அவருக்கு இருக்கு. ஸோ ஒரு தலைவராக அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது இந்த சிக்கல்களை ஏன் செங்கோட்டையன் அவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ எல்லா சிக்கலுக்குமே தீர்வு இருக்குங்கிறது திரு செங்கோட்டையனுக்கு தெரியும். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்திலேயே கிடையாது. காவிரி பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மத்தியில் பிஜேபி அரசு வந்த பிறகு மாநிலத்தில் பிஜேபி அரசு கர்நாடகாவில் இருந்தபோது அந்த பிரச்சனை வரவே இல்லை, இல்லாமலே போச்சு. முல்லை பெரியார் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். தீர்க்க முடியாத முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தீர்க்க முடியாத காவிரி, நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருப்பீங்க காவிரி பிரச்சனை. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு காவிரி பிரச்சனை எங்கே ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க? இது பிஜேபி ஆட்சியால் சாத்தியமாச்சுன்னு ஏன் யாருமே யோசிக்க மாட்டீங்க? அப்போ தீர்க்க முடியாத காவிரி பிரச்சனை தீர்க்க முடியும், தீர்க்க முடியாத முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்க முடியும், தீர்க்க முடியாத கச்சத்தீவு பிரச்சனை இப்போ கையில் எடுத்தாச்சு, அதுவும் தீர்க்கப்பட்டு நடக்கும்போது நீங்கள் கண்மூடியா பார்த்து. அது போல திரு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு தெரியும், முடியாததுன்னே ஒன்று கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு நெகோசியேஷன், ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். இத்தனை டிகிரியில் இது மெல்ட் ஆயிரும், அத்தனை டிகிரியில் அது மெல்ட் ஆகும், ரெண்டுமே மெல்ட் ஆகும். உங்களுக்கு பாதரசத்துக்கு வேற டிகிரி, இரும்புக்கு வேற டிகிரி, அலுமினியத்துக்கு வேற டிகிரி, இவ்வளவுதான். அப்போ மெல்ட் ஆகிற இடம் ஒன்று இருக்கு, அதற்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதா. திரு செங்கோட்டையனுக்கு தெரியாத அரசியல் கிடையாது, திரு இபிஎஸ் அவர்களுக்கும் தெரியாத அரசியல். ஒன்று விஷயம் என்ன, இந்த கூட இருந்து நெகோசியேட் பண்ணி 2 தரப்பு ஒன்று நினைக்கிறவங்க எல்லா பக்கமும் பேசி அனுசரித்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியே நின்று போகுது. நான் வந்து வீட்டுக்கு வராதிங்கன்னு கதவை சாத்த முடியும், புரியுதுங்களா? தம்பி கோவப்படாதீங்க, என்ன கிடைச்சி நம்ம தான் அப்படின்னு சொல்லி கதவை திறப்பாங்க. இப்படி தான் நீங்கள் உறவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் மூஞ்சிலே முழிக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பல சந்தர்ப்பங்கள் சிரிச்சிருப்பாங்க. காதல் திருமணம் பண்ணோடனே உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என் பேரன் என்னை மாதிரியே இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு உண்டு, இல்லாத தீர்வே கிடையாது. அது வந்து இட் மே டேக் சம் டைம்.
அதை தான் இது போன்ற பெருமக்கள்லாம் அந்த முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலையும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நான் வெளியில பேசுறேன், நீ உள்ள பேசு, நீ அவங்கள்ட்ட பேசு, இப்படி மாத்தி மாத்தி தான் ட்ரை பண்ணாங்க. அவரோட நோக்கம் ஒருங்கிணைப்பது. அதை இப்போ நீங்கள் லாஜிக்கலாக ஒரு அரித்மெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க. எல்லாரும் உள்ளே வந்தால் கட்சிக்கு நல்லது, கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது நல்லது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க. ஆனால் இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்னா அவரோட பிரைமரி மோட்டிவ் என்னவா இருக்கும்னா, என் கட்சியை என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், என்னை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படி என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் ஓரம் கட்டணும் அப்படின்றது தான் எல்லா தலைவர்களோட பிரைமரி நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது இபிஎஸ் அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே அவர் பார்க்க மாட்டேங்கிறார். அதை அவர் ஓப்பனாக சொல்றதுக்கே அவர் தயங்குறார். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும்போது இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்காதவங்களை எப்படி உள்ள அகாமடேட் பண்ண முடியும்? நீங்க திரு இபிஎஸோட லீடர்ஷிப்பை அண்டர்மைன் பண்றீங்க. நான் அப்படி பண்ணல. பலவீனமானவர்கள் தான் அடுத்தவர்களை கண்டு பயப்படுவார்கள். திரு இபிஎஸ் அப்படி இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இனிமேல் சசிகலா வேண்டாம், டிடிவி கிடையாது, ஓபிஎஸ் நீக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்த போதெல்லாம் திடமான முடிவெடுத்திருக்கிறார். தயங்கி பயந்துல பொதுக்குழுவில் கூட்டி ஊரை கூட்டி எடுத்துருக்காரு. வாங்க பார்த்து எவ்வளவு வழக்குகள் இருக்கும். பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிறது ஈஸியான டிசிஷனா? அன்னைக்கு டெல்லி அன்னைக்கு பலத்தில் இல்லையா, டெல்லியில் ஆட்சியில் இல்லையா, கிடையாதுன்னு சொல்லியா திரும்ப அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு திரு இபிஎஸ் தெரியாதா என்ன? அவ்வளவு அரசியல் தெரியாமல இருக்காரு. திரும்ப பிஜேபி ஆட்சி வரத்தான் போது தெரிஞ்சு வேண்டாம்னு சொன்னார்ல. ஸோ அவருடைய லீடர்ஷிப்பை நான் அண்டர்மைன் பண்ணவே இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு வேற சில கணக்குகள் இருக்கு. அப்போ அவர் தான் திரு செங்கோட்டையன் சொல்றார், எங்க எம்ஜிஆருக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சவர் எஸ்டிஎஸ், அவர் உள்ள சேர்க்கலையா? எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு எதிராக தனிப்பட்ட விமர்சனம் பண்ணவர் காளிமுத்து, அவர் சபாநாயகர் ஆக்கலையா? இப்படி விமர்சனம் பண்ணவர்கள் எல்லாம் பெருந்தன்மை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். இங்க என்னங்க இருக்கு? இவங்க விமர்சனம் பண்ணல, இவங்க தலைமையை தானே கேள்விக்கிறாங்க. அது நார்மலான இருக்கக்கூடிய ஈவு கிளாஸ், அதை நம்ம சரி பண்ணிட முடியுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த முன்னாள் ஏன் சொல்றாரு, ஏன் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை எம்ஜிஆர் இருந்துச்சு, ஜெயலலிதா ஏன் சொல்றாங்க? இந்த கணக்கு தானே. சசிகலா அவர்களை நீக்கலையா ஜெயலலிதா? திரும்ப சேர்க்கலையா? எந்த தலைவர் நீக்கப்படல? எம்ஜிஆராலையும் ஜெயலலிதாவாலையும் எந்த தலைவர் நீக்கப்படல? எல்லாரும் நீக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதுதான் பாயிண்ட். அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு முரண்பாடு இருக்கலாம், நாளைக்கு அது உடன்பாடாக மாறலாம். அதை தான் திரு செங்கோட்டையன் சொல்றார், பழுத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் காலத்தில் மாவட்ட செயலாளர் இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு சீனியர் கம்பேரிட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா, சரிங்களா? அதற்கு எம்ஜிஆர் ஏற்கிறார், ஜெயலலிதாவை ஏற்கிறார், சசிகலாவை ஏற்கிறார், ஓபிஎஸ் ஏற்கிறார், இபிஎஸ் ஏற்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் வேணுமா, தியாகம் வேணுமா, ஒரு கட்சி எப்படி செயல்படுங்கிற தன்மை வேணுமா? அவர் செயல்படுறார். அதுதான் சொல்றாரு திரு இபிஎஸ். எங்க தலைவர் நீங்க தாங்க, 4 முரண் இருக்குங்க, பேசி சரி பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் திரு வேலுமணியை சந்தேகப்பட்டாங்களா, அவர் எப்படினாலும் உடச்சிட்டு போயிடுவாரு, அவர் உள்வேலை பண்றாரு, பிஜேபி அவரை கையை பிடிக்க சொன்னாங்களா? அவர் செஞ்சிருக்கிறாரா? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப 4 பேர் 4 தூபம் போடுவாங்க. அது இல்லை, எப்படி பார்த்தாலும் கட்சி ஒன்றாக இருக்கணுங்கிற குறிக்கோள் தான் திரு செங்கோட்டையன். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற அந்த இஷ்யூவை இப்போ செங்கோட்டையன் கையில் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், வேற நிறைய தலைவர்கள் அதிமுகவில் இதே இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. அவங்கனால அந்த விஷயத்தை சாதிக்க முடியல. ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற அந்த விஷயத்தை நடத்தி காட்ட முடியல அவங்கனால. இவங்கனால செய்ய முடியாத விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் செஞ்சிருவார்னு நினைக்கிறீங்களா? திரு இபிஎஸ் அவர்கள் நினைச்சாதான் முடியும். எதிர யார் மூவ் பண்றாங்கிறதுல நம்ம திரு அவர்கள் விடுதலைகள் தலைவர் சொன்னார், நான் ஏன் மஹிந்த ராஜபக்சேட்ட பேச தயாரா இருக்கிறேன் அப்படின்னா, அவர் தான் எனக்கு தனியிலுமே கொடுக்கணும், இலங்கையில தானே பிரிக்கணும். அப்ப நான் அவர்கிட்ட தான் பேசணும். என்னப்பா அவர்கிட்டயே சண்டை போடுற, அவர்கிட்டயே பேசுறாங்க, அவர் தானே கொடுக்கணும். அப்ப இவர்கள் எல்லோருமே சஜஷன் சொன்னாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு இபிஎஸ் தான் இருக்கு. கட்சியுடைய பொதுச் செயலாளராக அவர் முடிவெடுக்கணும். அவர் முடிவெடுக்காம யார் பேசியும் பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன மாதிரினாலும் முடிவெடுக்கலாம், இல்லாட்டி அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். புரியுங்களா? அப்ப கட்சி இவங்க இல்லைங்க அப்படின்னு மன வருத்தி அடைஞ்சுவாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் வெல்ல முடியாது. அப்ப இன்னும் கூடுதலான சுமையில தன்னோட தோலை தான் அவர் ஏற்றிக்கணும். அவர் தான் போய் இன்னும் கடுமையான பாடுபடணும். ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, யார் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற ஒரு சிந்தனை இல்லாம அவர் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் ராஜா. அன்னைக்கு இதே ஊடகங்கள் பூரா எடப்பாடியார் தான், அவர் கிங் மேக்கர் மட்டும் இல்ல, கிங்கும் கூட சொல்லுவாங்க. அப்ப ரிசல்ட் தான் மற்றதெல்லாம் பேசும். அதான் ஒன்றுபட்ட அதிமுகன்ற அந்த ஐடியாவை இவ்வளவு நாள் இபிஎஸ் அவர்கள் ஏத்துக்கல, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்றதுல இருக்காரு. இனி ஏத்துக்கணும்னா இப்ப என்ன மாறிடுச்சு? பெருசா எதுவும் மாறலையே, அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கு. செங்கோட்டையன் புதுசா கேட்கிறாரு. இப்ப எப்படி 2024 தேர்தல் முடிவு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எலெக்ஷன் வருதுன்றீங்க. 2024 தேர்தல் முடிவு. 2019 பார்லிமெண்ட், 2021 அசம்பிளி, அதுக்கு நடந்த உள்ளாட்சி, இதுல எதுவுமே அவர் தோற்கல நான் கருதுறேன். அது நடந்தது பின்னடைவெல்லாம் எப்படினாலும் நடந்திருக்கும் நான் கருதுறேன். 2024 மட்டும்தான் அவர் தவற விட்ட வாய்ப்புன்னு கருதுறேன். ஏன்னா அதுல அவர் உறுதியா இருந்தாரு, நம்ம எல்லாருமே சொன்னாங்க இதே போல. அப்ப அதிமுக பாஜக ஒன்றிணையாமல் ஒரு எம்பி கூட கிடைக்காம போயிருச்சு. நான் குறைஞ்சபட்சம் 15 எம்பியாவது கிடைக்கும்னு நினைச்சேன். செங்கோட்டையன் 30 கிடைக்கும்னு சொல்றாரு. 2024 பேட்டி கொடுத்தாரு திரு வேலுமணி, எங்களுக்கு நிறைய சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லோருக்கும் தெரியுது ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருந்தால் நல்ல வெற்றி சாத்தியம் அப்படின்னு. 15 எம்பின்னு வச்சுட்டீங்கன்னா 90 எம்எல்ஏன்னு அர்த்தம். அப்ப 75 எம்எல்ஏவா 2021 இருந்தது,
90 எம்எல்ஏவா 2024 மாறுதுன்னு 130 எம்எல்ஏவா ஒரு 30 சீட் 40 சீட் கூடுறது 2026 சாத்தியம் தான் நினைப்பாங்க. அப்ப மக்களுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களிலே பிம்பங்களிலே ஒரு பெரிய மாற்றம், அந்த வாய்ப்பை தருட்டார். ஸோ நான் வந்து 2024 மட்டும்தான் திரு இபிஎஸ் மிஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி நடந்த தோல்விகளை அவருடைய தோல்வியெல்லாம் நான் பார்க்கல. அதனால 2024 ஒரு பாடம் கற்றுக்கொண்ட பிறகு எல்லோருமே இதை வந்து வலுவா சொல்றாங்க. சார் நமக்கு 2024 பார்த்துட்டோம், 2021 அவர்கள் தோல்வியா பார்க்கலாம். புரியுங்களா? இதுக்கு வந்து இரண்டாவது பெரிய எதிர்க்கட்சி அதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க. 99 சீட் வச்சுட்டு டிஎம்கே அலையன்ஸ் வந்து எதிர்க்கட்சியா நின்னுச்சு 2016. அதற்கு பிறகு தமிழக வரலாற்றிலே இவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி கிடையாது. உங்களுக்கு ஜெயலலிதா அவர் கூட இவ்வளவு பெரிய எதிர்க்கட்சியா மாற முடியல. அவங்க 66 சீட் தான் வச்சிருந்தாங்க. அப்ப ஜெயலலிதா அவர்களோட பெரிய எதிர்க்கட்சியாகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த எதிர்க்கட்சியாகவும் மாறி நிற்கிறார். அப்ப நம்ம வந்து பெருசா தோத்துலங்கிற 2021 எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா 24 எல்லாருக்கும் ஒரு பாடம் கிடைச்சு. பாஸ் நம்ம பிரிஞ்சுக்கிட்டோம், டிஎம்கே ஈஸியா போச்சு, 40க்கு 40 லட்டு அடிச்சோம். 26 நம்ம பிரிஞ்சிட வேண்டாம், இவ்வளவுதான் பாயிண்ட். அதனால தானே பிஜேபி சேர்த்துக்கிட்டாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் மாத்தி கேட்கிறேன். 2024 ஏப்ரல் மே வரைக்கும் பிஜேபி என்னவா இருந்துச்சு, 2025 பிஜேபி என்னவா மாறிச்சு? அவர்களுடைய எந்த கொள்கை எந்த சிந்தாந்தம்? 2024 அண்ணன் ஜெயக்குமார் எல்லாரும் பேட்டி கொடுத்தார்ல, நான் 24 கூட்டணி அமைக்க மாட்டோம், 26 கூட்டணி அமைக்க மாட்டோம், ஜென்மத்துக்கு கூட்டணி சொன்னார்ல. 24 ஏப்ரல் வரைக்கும் பிஜேபி என்னவா இருந்துச்சு, 25 மே ஏப்ரல் என்னவா மாறிடுச்சு? அதே கேள்வி தானே. அப்ப பிஜேபி கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, நம்ம கூட்டணி சேர்ந்துக்கிட்டோம்ல, அவ்வளவுதான். அப்ப வெற்றி வேண்டுமானால் சில விட்டு கொடுத்தல்கள் வந்து தோல்வி கிடையாது. விட்டு கொடுத்தா குறைஞ்சு போயிருமோங்கிறது, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைங்கிறது தமிழர்கள் பழமொழி. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ விட்டு வெளில வந்துட்டாரு, அடுத்தது டிடிவி தினகரன் அவர்களும் அதே விஷயத்த பண்றாரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வெளியே வரும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுதா அப்படின்ற கேள்வி இருக்கு. டிவிகே கட்சியை பொறுத்தளவில் அதை ஒரு மாற்றா இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு மூன்றாவது அணி கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கதவு நிரந்தரமாக 3 நாளை தவிர அப்படி ஒரு சந்தர்ப்பமே இல்லை. இது கத்தம் இதுவுமே கிடையாது. நான் திரு ஜி.கே. வாசன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே திரும்ப அவர்கள் தொடர்வாங்க தான் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இவங்க வந்து என்டிஏல தொடர்வாங்க. இது தற்காலிக செட்பேக் தான், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தவிர இது வந்து யூ டர்ன் கிடையாது நான் நினைக்கிறேன். அது வந்து ஸ்லோவாக இருக்கும்போது ஸ்பீட் பிரேக் இருக்கும்போது அப்படி தெரியும், பட் வந்து யூ டர்ன் கிடையாது நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்பேஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த கதவு நிரந்தரமாக மூடப்படுமானால் டிசம்பர் ஜனவரியில் அப்படி ஒரு வாய்ப்பு போகலாம். இப்போ வரைக்கும் அந்த கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்டிஏ விட்டு வெளில வரதுக்கான காரணம் அதிமுக நினைக்கிறீங்களா, பிஜேபி நினைக்கிறீங்களா? ஏன்னா குறிப்பா டிடிவி அவர்கள் பேசும்போது ஸ்பெசிஃபிக்கா நயனார் நாகேந்திரன் கேளுங்கன்றார். அவர் இபிஎஸ் டச் பண்ணல, அதிமுகவை டச் பண்ணல. ஸோ அப்போ அவருக்கு ஏதோ சங்கடம் அங்க இருக்க மாதிரில இருக்கு. சங்கடம் எங்கேயுமே கிடையாது. சங்கடம் வந்து ஒரு காலகாலத்தில் முடிவு பண்ண, நீங்களும் நானும் வேற முடிவெடுக்கலாம். எதிரான முடிவுகள் கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க இன்னைக்கே முடிவு பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பொறுத்து இல்லாமல் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப வந்து நயினார் நாகேந்திரன் காரணமாகவோ பிஜேபி காரணமாகவோ இருந்தால் எங்க கூட்டணியில் இருக்கணும்னு ஏன் சொல்ல போறாங்க? எங்க கூட்டணியில் தொடர்கிறான்னு ஏன் சொல்ல போறாங்க? அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருந்தாருன்னு நான் அழகா ஏற்பாடு பண்ணிருப்பேன் ஏன் சொல்ல போறாங்க? அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க அப்படின்னு ஏன் சொல்லல? அவர்கள் இப்போ வரைக்கும் பிஜேபி விட்டு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி திரு டிடிவி தினகரனையோ திரு ஓபிஎஸ் விட்டு கொடுக்கல. இல்லைங்க, இப்போ அவங்க நினைக்கிறாங்க நம்ம காலம் நிறையா இருக்கு, எல்லாம் தக்க நேரத்தில் அமையணும். இவங்க காலத்து முடிங்க, எல்லாரும் போராடம் பூரா எங்களை கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் தொண்டர்களை கூட்டி பேசிட்டு இருக்கிறேன். திரு டிடிவி தினகரன் தொண்டர்கள் பூரா என்னென்ன இது இப்படியான்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறதுனால பதில் சொல்லுங்க. அப்போ வந்து நம்ம இந்த என்டிஏல இருக்கிறோங்கிற ஒரு காங்கிரீட்டான பதில் கிடைச்சா இன்னும் ஸ்ட்ராங்காக போவோம். இதே திரு டிடிவி தினகரன் ஒரு மாதம் முன்னாடி அதிமுக அழைத்தால் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்ப என்ன மாறிச்சு? இப்ப என்ன மாறிச்சு? அவருடைய அதிருப்தி அதிமுக மீதும் அல்ல, பாஜக மீதும் அல்ல. காலகாலத்தில் பேசி முடிங்கப்பா, சட்டுப்பட்டு முடிங்கப்பா அப்படின்னு. இவங்க கொஞ்சம் நிதானமா செய்வோம்னே, எல்லாம் நடக்கனே, கவலைப்படாதீங்க. இவங்க இந்த பொறுமையா இருக்கிறதா உடனடியாக செய்யறாங்கிறதா இந்த பிரச்சனை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல உட்கட்சி மோதல்கள் அங்க இருக்கு, சில முக்கியமான தலைவர்கள் வெளில இருக்காங்க, அந்த சிக்கல்கள் ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் ஸ்பிளிட் ஆகுது. ஒரு சைடில் என்டிகே ஸ்பிளிட் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் டிவிகேவும் ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிவிகேவும் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் தான் கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் மீறி இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அவங்க திமுக அலைன்ஸை டஃபாக ஃபைட் பண்ண முடியுமா? திமுக அலைன்ஸ் இன்டாக்டாக இருக்கு. திமுகவை வீழ்த்த அதிமுக, நான் பலமுறை சொன்னதான் திரும்ப, அதிமுக இல்லாத ஒரு கூட்டணிக்கு வெற்றி இல்லை. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, அது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சா கூட அதிமுக இருக்கும். அதிமுக பாஜக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி இல்லை. அதில் எந்த குழப்பம்? 2026 ஒருத்தர் வெற்றி பெறணும்னா அது அதிமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெறும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.